ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம பண்டம், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, பர்பி, அல்வா மாதிரி பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வாட்டி வந்து நான் உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு கேக் செஞ்சு காணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இது தீபாவளிக்கு பண்ணிக்கலாம், பர்த்டேக்கு, எந்த ஸ்பெஷல் அக்கேஷன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக் வந்து என்னென்னா ரபடி கேக்குன்னு. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மலாய், இந்த ரசமலாய் கூட சர்வ் பண்ணுவோம்ல, பால், அந்த ஒரு மிக்ஸ்சர், பால் சுகர்லாம் வச்சு பண்ணுவோம்ல, அந்த மிக்ஸ்சர் பண்ணிவிட்டு அதை வந்து கேக்குக்கு மேலே ஊற்ற போகிறோம். அதனால இது வந்து ஒரு ரசமலாய் கேக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரபடி கேக்கு, எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு வெனிலா கேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு எக்லெஸ் வெனிலா கேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து அந்த சாஸ் விட போகிறோம். ஸோ இதில் வந்து நான் 1 கப் தயிர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு ஆயில். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதில் பட்டர் உருக்குனது இல்லைன்னா நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி அந்த 15 years in லவ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கொஞ்சம் மாதம் முன்னாடி. அந்த இதில் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இந்த வெனிலா கேக் தான் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் ரெசிபி மாதிரி. ஸோ நம்ம தயிரும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2/3 கப்பு சுகர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ரபடி சாஸ் விடுறோம், அதனால வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கண்டிப்பாக கூடிடும், நல்ல ஸ்வீட்டாக வரும். அதனால தான் நான் சுகர் வந்து குறைவாக போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சுகர் கரையிற வரைக்கும். ஸோ இது வந்து நான் அந்த ரபடி கேக் மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து 2 ஃப்ளேவரிங் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் வெனிலா எசன்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏலக்காய் பொடி பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இந்த பர்டிகுலர் கேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் ஸ்மெல்லும் பண்ணி பார்த்தேன், அந்த ஏலக்காய் எல்லாமே நல்லா வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த சுகர் கரைஞ்சோன்னா நான் ஒரு ட்ராப் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு லைட்டாக இது ஒரு இந்த டின்ட்டில் இருக்கணும்னு ஆசை, எல்லோ டின்ட்டில். ஐயோ, எல்லோன்னு நினச்சி ஆரஞ்சு ஆட் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோன்னு நினச்சி ஆரஞ்சு ஊற்றிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த எல்லோ வந்து பவுடர்ட் ஃபார்மில் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வேணும். ஸோ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் இதில் டைரெக்டாக போட்டுடுறேன். பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன். சரியா? ஓகே, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து 1/2 கப்பு நம்ம மைதா மாவு போடணும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து 1/2 கப்பு மைதா மாவு. ஸோ 1.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணியாச்சு. இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப கடந்து போட்டு அடிச்செல்லாம் கலக்காதீங்க. நான் எவ்வளோ மெல்ல மிக்ஸ் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல. ஓகே, அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தயிர் தான், நீங்கள் வந்து திக்கான கெட்டி தயிர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதே கொஞ்சம் லிக்விடியாக உள்ள தயிர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்டர் வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். ஸோ உங்கள் தயிரை பொறுத்து தான். ஓகே, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்ல வாசனை, சூப்பரான ஒரு வாசனை. ஸோ நான் இந்த கேக்கை வந்து இந்த ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ரபடி ஊற்றி சர்வ் பண்ணும்போது பேக்கும் இதில் தான் பண்ண போகிறேன், சர்வும் இதில் தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த ப்ரிட்டி ட்ரே எடுத்திருக்கேன், கிளாஸ் ட்ரே. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே ஊற்றிக்கலாம். அழகாக இருக்கு மகி, காணி நில்லு, நம்ம வீடியோ எடுக்கட்டோங்க. ஸோ ஸ்ப்ரே அடிச்சாச்சா? இப்போ மகியை பார்த்துருங்க. மகி வந்து மகாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கா. அழகா இருக்கேடா.
ஆமாம், உன் பர்த்டேயா? சரி, ஓகே. ஆமாம். ஸோ இப்போ ஆயில் ஊற்றிட்டேன் நான். இதில் வந்து நம்ம அந்த கேக்கை வந்து பேட்டராக ஊற்றிடலாம். நீ யாராவது விழுந்துருவ. அது பெரிய ட்ரெஸ் பாரு. அம்மா செஞ்சு முடிச்சாச்சு, நீ இறங்கு. நக்கி பார்க்கணுமா? ஸோ இதில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேக் வந்து ஆக்சுவலி நான் பெரிய ட்ரேயில் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேக்கிங் டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 மினிட்ஸில் பேக் ஆகிடும். நீங்கள் வந்து வேறு ட்ரே கொஞ்சம் ஹைட்டான கேக் பேனில் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் நில்ல. என்ன பண்ணுங்க நீ? எப்படி எடுத்து சாப்பிட்டா பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஆக்சுவலி இது எக்லெஸ் கேக்னால நமக்கு வந்து ராவாகவே சாப்பிட்லாம். மகி குட்டி சாப்பிட்டது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து அவனில் வச்சு 20-25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நான் 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில். பேக் ஆகி முடிச்சோன்னே காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கேக் வந்து பேக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து ஒரு 1 லிட்டர் பாலை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு வற்ற வச்சிட்ருக்கேன். ஸோ இது நம்ம வந்து அந்த மில்க் அல்வா பண்ணோம்ல, மில்க் கேக்கு. ஸோ அந்த அளவுக்கு திக்காலாம் வற்ற வேண்டாம். 1 லிட்டர் பால் வந்து ஒரு 300 ml 400 ml வரைக்கும் வற்றுற மாதிரி, கிட்டத்தட்ட பாதிக்கு கொஞ்சம் மேலே வற்றணும். அது ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடில் உள்ளது இதெல்லாம் தான் மலாய். ஸோ அதுதான் வந்து இந்த ரசமலாய்க்கு வந்து ரிச்னஸ் கொடுக்கும், அந்த சிரப்புக்கு, ரபடிக்கு. ஓகே, ஸோ அதனால் இது வற்றிட்டே இருக்கட்டும். எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பால், 1 லிட்டர் பாலை வற்றிட்டே இருக்கேன். ஸோ கரெக்டாகிட்டு நல்ல ஸ்டேஜ் வந்தோன்னே காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வற்றிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் அது கொஞ்சம் அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் வற்றுற வரைக்கும் குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கடைசி நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து நல்லா வற்றிடுச்சு. ஸோ நல்லா திக்காக பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த நுரைச்சிட்டு வரும்ல, தண்ணியாக இருக்கும்போது பொங்கும்ல, அந்த இது இல்லாமல் இப்படி திக்காக பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் கேமராவை தள்ளி வச்சிடுறேன். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு இதுவும் வந்து எல்லோ கலரில் தான் வேணும், அதனால. பட் நீங்கள் வந்து ஒயிட்டாக கூட வச்சுக்கலாம். கேக்குமே ஒயிட்டாக வச்சுட்டு இதையுமே ஒயிட்டாக வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச். ஓகே, ரொம்ப எல்லோ ஆகிடக்கூடாது, லைட்டாக ஒரு ஷேட். ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ப்ளசண்ட்டான எல்லோ ஷேட். ஓகே, இதில் நீங்கள் குங்குமப்பூ போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த கார்டமம் எசன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போதும், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, பிறகு ஓவர் இதாகிடும். அவ்வளோதான். ஸோ நம்மளோட இந்த மில்க் மிக்ஸ்சர் ரபடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லிக்விடியாக இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கேக்குக்கு மேலே ஊற்றும் போது கேக்குக்குள்ளேயும் கொஞ்சம் இறங்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடாதீங்க. இது வந்து மில்க் கேக் கிடையாது, நம்ம ட்ரெஸ்லெச்சஸ் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேக் கிடையாது. ஸோ அந்த ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக ஒரு நாள் போடுறேன். அது வந்து இதே மாதிரி வெண்ணிலா கேக்கில் 3 விதமான ட்ரெஸ்லெச்சஸ் அப்படிங்கிறது வந்து 3 விதமான பாலை வந்து சோப் பண்ணி பண்ணக்கூடியது. நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது வந்து ரபடி கேக். ஓகே, இது வந்து இப்படி கூல் ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காகும். பட் நம்ம வந்து ஓரளவுக்கு வார்மாக இருக்கும்போது தான் விட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். ஸோ நம்ம கேக் பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் கூலாகவும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபோர்க் எடுத்து லைட்டாக போக் பண்ணிக்கோங்க, ஒரு ஹோல்ஸ் மாதிரி. ஏன்னா வந்து இந்த பாலை விடும்போது உள்ளேயும் கொஞ்சம் போகணுன்னு சொன்னேன்ல, அதனால. ஓகே, ஸோ கேக் வந்து செம்ம டெக்ஸ்டரில் இருக்குது. அதுவும் இது எக்லெஸ் கேக்குங்கிறத நம்பவே முடியல. இப்போ வந்து நம்மளோட இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலை வந்து அப்படியே ஊற்றிடலாம். நம்மளோட ரஸ்மலாய் கேக்கு, ரபடி கேக்கு, எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு சரியான ஒரு கேக்.
வாவ், செம்ம, பார்க்கறதுக்கே செம்ம டெம்டிங்காக. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான மில்க் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் வந்து ஃபைனல் கார்னிஷிங். ஸோ பிஸ்தா இல்லைன்னா ஏதாவது நட்ஸ் வச்சு தூவிடுங்க. ஸோ நான் வந்து பிஸ்தாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த கேக் வந்து சில்லாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எடுத்துடலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் பேனில் இருந்து. பட் இந்த கேக் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட யம்மி ரஸ்மலாய் கேக். நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட், நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ மாய்ஸ்ட்டு. நான் சர்வ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன், ஒரு பிளேட்டில் வச்சுட்டு காணிக்கிறேன். இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரஸ்மலாய் கேக். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம மேலே ஊற்றின அந்த பால் இருக்குல்ல, ரப்படி வந்து அதில் உள்ள அந்த மில்க், தண்ணியாக இருக்கிற மில்க் எல்லாம் அந்த கேக்கில் சோக்காகி உங்களுக்கு வந்து அந்த திக்கான பால் வந்து டாப்பில் வந்து ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து இதை சில்லுன்னு சேர்த்து சாப்பிடும்போது வந்து அப்படி இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.